ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மளோட சேனலில் ஆப்பிள் அப்படின்ற இந்த கம்பெனியில் எப்படி கம்பெனிக்கு அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்ற வீடியோ தான் இது. கீழே பாருங்க, ஹோம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் மேலே டேரக்டாக பாருங்க ரீசார்ஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் 330 ரூபா இந்த கம்பெனியில் பே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதை உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். இன்வெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்க. 330 ரூபா நம்ம பே பண்ணோம் அப்படின்னா டெய்லி நம்மளுக்கு 307 ரூபா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேலிடிட்டி வந்து 51 நாள் வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு 15,697 ரூபா வரை இன்கம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரீசார்ஜ் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த பேக்கேஜ் வந்து நம்ம போடலாம். 330 ரூபா நம்ம வந்து இது கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்க ரீசார்ஜ் நவுண்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கம்பெனியோட யூடிஆர் நம்பர் அது வரும் உங்களுக்கு. அதை நீங்கள் அப்படியே இதை பாருங்க, கம்பெனியோட யூபிஐ நம்பர் இருக்கு இல்லையா, இதை நீங்க வந்து காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பி ஆயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோன் பே இருக்கு இல்லையா, ஃபோன் பே அதில் போய் கம்பெனிக்கு அமௌண்ட் பே பண்ணிட்டு அந்த யூடிஆர் நம்பரை இந்த இடத்துல வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பே, இதாவது நீங்கள் ஃபோன் பே, பேடிஎம், ஜிபே எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 மொபைல் நம்பர் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இந்த சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதில் லாங் பிரஸ் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணோம் இல்லையா, இங்கே பாருங்க நம்ம பேஸ்ட் பண்ணது இந்த இடத்துல நம்ம வந்து காப்பி பண்ணணும். காப்பி பண்ணது இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க கம்பெனியோட நேம் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது இல்லையா. ஸோ இந்த நேமை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கம்பெனிக்கு இந்த வெரிஃபியை நீங்கள் கொடுத்து கம்பெனிக்கு அமௌண்ட் ஃபர்ஸ்ட் பே பண்ணிருங்க. பே பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து அந்த கம்பெனிக்கு அமௌண்ட் பே பண்ணதுல யூபிஐ நம்பர் இருக்கும், சாரி யூடிஆர் நம்பர் இருக்கும். அந்த யூடிஆர் நம்பரை இந்த இடத்துல போட்டு நீங்க சப்மிட் பண்ணிடணும். சப்மிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த ஸ்கிரீன்ஷாட். இதை பாருங்க, யூபிஐ நம்பருக்கு பாத்தீங்களா, யூபிஐ நம்பர், இந்த நம்பர் தான் நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அந்த யூபிஐ நம்பர் பேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த பேக்கேஜ் வந்து பை பண்ணணும். கீழே இன்வெஸ்ட் ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு இந்த பேக்கேஜை நீங்க பை பண்ணிடணும். இந்த பை இருக்கே, இதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான், உங்களோட ஐடி வந்து ஆக்டிவேஷன் ஆயிடும். இதே மாதிரி தான் எல்லா கம்பெனி இந்த மாதிரி ஃபண்ட் அப்படி எல்லாமே நீங்க இந்த மாதிரி தான் கம்பெனிக்கு அமௌண்ட் பே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல மெயினான ஒரு விஷயம் சொல்றேன். இந்த இன்வெஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனில நம்ம 330 ரூபா பே பண்ணி ஐடி ஆக்டிவேஷன் பண்றோம் இல்லையா, இதுக்கு வந்து 307 ரூபா 51 நாள் சொல்லிருக்காங்க இல்லையா. இது எந்த அளவு எவ்வளவு நாள் போகும் அப்படின்றது நமக்கு தெரியாது, அது வந்து ஒரு கேள்விக்குறி தான். பட் இதுல வெல்ஃபேர் ஃபண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. இதுல ஆஃபர்ஸ் நிறைய போடுவாங்க. ஒரு மணி நேரத்துல நீங்க போடுற அமௌண்ட் உங்களுக்கு டபுளா கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் நிறைய பேர் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் 330 ரூபா நமக்கு வந்து ஒரு ஃபீஸ் மாதிரி உள்ள வரணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆஃபர்ஸ்க்காக தான் நம்ம மெயினா வரும். இப்போ பாருங்க, இந்த இடத்துல வந்து 1470 ரூபா பே பண்ணோம் அப்படின்னா ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு 4280 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ இது உண்மையா அப்படின்னா கண்டிப்பா உண்மை தான். ஏன்னா என் அப்ளைனர்ஸ் எல்லாமே எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் நானும் இந்த ஆப் வந்து நான் ஜாயின் பண்ணிருக்கேன். ஸோ நான் வந்து இந்த பெரிய அமௌண்ட் யாரையுமே நான் போட சொல்ல மாட்டேன். ஏன்னா இது பெரிய அமௌண்ட் தான் நான் சொல்லுவேன். இதுல 500 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ எஸ்டர்டே பாத்தீங்கன்னா என்னோட டவுன்லைன்ல 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு மணி நேரத்துல அவங்களுக்கு 1000 ரூபாய் வந்தது. ஓகேங்களா? அது வேலைக்கு நமக்கு கிரெடிட் ஆயிடும். ஸோ நம்ம வந்து வித்ட்ரால் பண்ண ஈவினிங் மார்னிங் நம்ம வித்ட்ரால் பண்ணோம் அப்படின்னா ஈவினிங் நம்ம அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடும். மார்னிங் 9 o'clock இருந்து ஈவினிங் 5 o'clock வரை நம்ம வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் கம்பெனிக்கு அமௌண்ட் பே பண்ணிட்டு வெல்ஃபேர் ஃபண்ட்ல இந்த மாதிரி ஆஃபர் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கணும். இதுல வெல்ஃபேர் ஃபண்ட்ல இருக்க அமௌண்ட் எப்படி நீங்க பை பண்ணணும் அப்படின்னா, அதாவது எப்படி கம்பெனிக்குனா எப்படி நீங்க ரீசார்ஜ் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி கம்பெனிக்கு அமௌண்ட் பே பண்ணீங்களோ சேம் அதே மாதிரி தான் இதுலயும் நீங்க என்ன ஆஃபர் இந்த இடத்துல கொடுக்குறாங்களோ இந்த ஆஃபர் அமௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 500 ரூபாய் இருக்குன்னா அந்த 500 ரூபாய் நீங்க ஃபர்ஸ்ட் கம்பெனிக்கு பே பண்ணிட்டு அந்த யூடிஆர் நம்பர் போட்டு நீங்க சப்மிட் பண்ணிட்டு இந்த பேக்கேஜை நீங்க பை பண்ணிட்டீங்கன்னா ஒரு மணி நேரத்துல டபுளா வந்து உங்களோட வேலட்ல உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். ஓகேங்களா? நீங்க அதை வந்து அப்படியே நீங்க வித்ட்ரால் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அந்த இடத்துல எனக்கு 990 ரூபாய் இருந்தது. இதை பாருங்க, நான் ரீசார்ஜ் பண்ணி வச்சிருக்கேன். கம்பெனிக்கு அமௌண்ட் பே பண்ணிட்டு 993 ரூபா, அதாவது இந்த அமௌண்ட் இது இருக்கு இல்லையா, இந்த அமௌண்ட் என்ன பண்ணுவேன் அப்படியே வச்சு ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நாளைக்கு வந்து சப்போஸ் மறுநாள் இந்த கம்பெனில இந்த இடத்துல வந்து அமௌண்ட் மார்ச் அப்படின்னா டக்குனு என் வேலட்ல இருக்க அந்த ரீசார்ஜ் ஆப்ஷன்ல இருக்கிற அமௌண்ட்டை நான் கம்பெனிக்கு சென்ட் பண்ணி தான் ஆல்ரெடி நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்ன பேக்கேஜோ அந்த பேக்கேஜை மட்டும் நான் டக்குனு வந்து பை பண்ணிடுவேன். இந்த மாதிரி நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஆல்ரெடி நீங்க வந்து ஃபர்ஸ்டே வந்து அமௌண்ட்டுக்கு ஒரு 1000 ரூபாய் இல்ல ஒரு 500 ரூபாய் வந்து போட்டு இந்த ரீசார்ஜ் நீங்க வச்சுக்கலாம். ரீசார்ஜ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கம்பெனிக்கு பே பண்ணிட்டா இந்த இடத்துல வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு இந்த பிளேஸ்ல தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்க பேக்கேஜ் உங்களுக்கு ஆஃபர் போடும்போது டக்குனு பார்த்துட்டு அதை பை பண்ணிட்டீங்கன்னாவே போதும். ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு டபுளா வந்து அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுல வேற ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.